2 குடும்பத்துக்குமே பகைதாங்க ஐயா. ஆனா என் பேரன் கதிர் ரொம்ப நல்ல பையன். அவன் நிச்சயமா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. என் பையன் முத்துவோட பொண்ணு ராஜியை தான் என் பேரன் கதிர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கதிரவனும் முத்துவேலும் அடிக்கடி வெளியே பார்த்து பேசிக்கிறதா சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமாங்க, உண்மைதான். திடீர்னு 2 பேரும் பேசிக்கிட்டாங்க தான். ஆனா அதெல்லாம் என் பையன் முத்துவோட சிகிச்சை விஷயமா தான்னு அவனே என்கிட்ட சொல்லியிருக்கான். அப்படியா சார்? அது கதிர் அப்படி பண்ணுற பையன்லாம் இல்லை சார். அவன் நான் தூக்கி வளர்த்த பையன் சார். என் பெரிய அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் அவன் தான் ஹாஸ்பிட்டலில் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டான். அவன் போய் எப்படி சார் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்? எனக்கு இவங்க சொல்கிறதுலலாம் எதுலேயுமே நம்பிக்கையே இல்லை சார். சார், அவன் ஒன்றும் சும்மா எங்கள் அண்ணன் கூட இல்லைங்க சார். எங்கள் அண்ணன்கிட்டேருந்து 10 லட்ச ரூபா, மொத்தமாக 10 லட்ச ரூபா அட்டையை போட்டுட்டு அதுக்கு பிராயச்சித்தமாக தான் கூட இருந்திருக்கான். அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அதிகபட்சமாக 1 லட்ச ரூபா கூட செலவாகாது. ஆனால் அண்ணன்கிட்டேருந்து 10 லட்ச ரூபா அட்டையை போட்டிருக்கான். அந்த பணம் 10ல் இன்னும் மேற்கொண்டு அண்ணன்கிட்ட பணம் கேட்டிருக்கான். அந்த 10 லட்ச ரூபா அவனுக்கு கொடுத்தது எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால் அண்ணன் மேற்கொண்டு பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோபத்தில் அண்ணன் ஏதோ பண்ணியிருக்கேன் எஸ்ஐ சார். ஒன்னும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் அத்தாச்சி குடும்பத்து ஆளுங்க எப்படி சண்டை போடுவாங்கன்னு நினைக்கிறிய? 3 ஆம்பளை பசங்க வேற வெட்டவா குத்தவான் வேற நிப்பாங்க சார். அவங்க மூத்த மருமக தங்கமயிலு அவ்வளோ கொடுமைப்படுத்தி அப்புறம் அந்த புள்ள கிரிமினல் கேஸ் எல்லாம் கொடுத்துச்சு. ரொம்ப மொரட்டுத்தனமான குடும்பம் சார். எனக்கு நல்லாவே தெரியும். கதிர் தான் பெருசா என்னமோ பண்ணியிருப்பான். கொலை பண்ண முயற்சி பண்ணியிருப்பான். ஏதோ கடவுள் புண்ணியத்துல அவர் தப்பிச்சிட்டாரு சார். தப்பிச்சிட்டார்ல, ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு, பார்க்கலாம். ஓ சொல்லுங்கம்மா. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. ஆனா மருமக மேல அவரு நிறைய மரியாதை வச்சிருந்தாரு சார். மருமகன் கதிரும் அவரு மேல அன்பாதான் இருந்தாரு. கதிர் இப்படி பண்ணிருப்பாருன்னு எனக்கு தோணல சார். கதிரவனும் உங்க ஹஸ்பண்டும் சென்னைக்கு போன விஷயம் உங்களுக்கு தெரியுமா? சென்னைக்கு போன விஷயம் எனக்கு தெரியாது. அவரு சேலம் போறதாதான் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பினாரு. அப்புறம் ராஜியோட எக்ஸாம்காக அவரு சென்னைக்கு வந்திருக்கிறதா கதிர் தான் என்கிட்ட சொன்னாரு. அவரு திரும்பி வந்த உடனே தான் அவருக்கு ஆபரேஷன் ஆன விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சது. எஸ்ஐ சார், எங்கள் அண்ணன் விஷயத்தில் கொஞ்ச நாள் எங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே தெரியல. இதுக்கு முன்னாலாம் அண்ணன் குடும்பத்துக்கு தெரியாமல் எதுவுமே பண்ணது கிடையாது. எது பண்ணாலும் எங்ககிட்ட கலந்துட்டு பேசிட்டு தான் பண்ணுவார். ஆனால் கொஞ்ச நாளாக அவருடைய நடவடிக்கை எதுவுமே சரியில்லை சார். மொத்தமாக மர்மமாக இருக்குது. நாங்கள் அதே மீறி ஏதாச்சும் கேட்டால் மழுப்பெல்லாம் பதில் சொல்கிறாங்களே தவிர எதையும் சரியாக ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அந்த கதிரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. அவன் என்ன சொன்னாலும் அதை தான் செய்கிறாங்க. எங்ககிட்ட ஓப்பனாகவும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது. அந்த கொலைகார பாவி எங்கள் அண்ணனை கொலை பண்ண முயற்சி செஞ்சான்னு கேஸை போட்டு அவனை ஆயுசுக்கு உள்ள தள்ளுங்க. நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க சார். அவனை என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். அப்பா என்னாச்சுப்பா? கதிரை ரிமாண்ட் பண்ணணும்னு சொல்லி உள்ள பேசிக்கிருக்காங்கடா. அப்பா இல்லை, அந்த ஏற்பாடை தானே பண்ணிக்கிருக்காங்க. என்னப்பா அது எப்படிப்பா பண்ண முடியும்? இல்லை, எனக்கு ஒன்றும் புரியலடா. அப்படித்தாண்டா பேசிக்கிறாங்க சார். இப்போ என்ன சார் பண்ணுறது சொல்லுங்க சார். சார் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசலாம் வாங்க. சரி சார். பா வாங்கப்பா. இன்ஸ்பெக்டர் சார், நான் ஜெயராமன், கதிரவனோட அட்வொகேட். இவனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க சொல்லி கோர்ட்டில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க.
சார் கதிரவன் எந்த தப்புமே பண்ணல. அவரை கொலை பண்றதுக்கான எந்த முகாந்திரமும் இவருக்கு இல்ல. எவிடன்ஸ் இருக்கா? சார் அது வந்து ஆனா இவன் கொலை பண்ண பார்த்ததுக்கு எவிடன்ஸ் இருக்கு. கண்ணால பார்த்த சாட்சி இருக்கு. முத்துவேலோட வீட்டு ஆளுங்க கிட்ட விசாரிச்சதுல அவங்களுமே குழப்பமா தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 ஃபேமிலிக்கு ஏற்கனவே பகை இருக்கு சார். அதை வச்சு பொய் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துருக்கலாம்ல. கம்ப்ளைண்ட் பொய்யா இல்லையாங்கிறது விசாரணையில தெரிய வரும். நீங்க பெயில் மூவ் பண்ணிக்கோங்க. சார் எத்தனை தடவை சார் சொல்கிறது, கதிர் நல்லவன் சார். சின்ன வயசுலேருந்து அவன் ஒரு தப்பு கூட பண்ணதில்லை சார். அவன் இப்படிலாம் பண்ணிருக்க மாட்டேன் சார். நான் அப்படி வளர்க்கவும் இல்லை சார். அவனை நம்புங்க சார். எல்லா பேரண்ட்ஸும் சொல்றது இதுதான். அதை கேட்டு நாங்க எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது. சார் இதுக்கு பின்னாடி வேற என்னமோ நடந்திருக்கு சார். அது என்னன்னு அதை நாங்க விசாரிச்சுக்கிறோம். சார் என் தம்பியை விட்டுருங்க சார். அவன் எந்த தப்பும் பண்ணல. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கோங்க. யோ கூட்டு வாயா. ஐயோ இவனை வண்டியில ஏத்து. என்ன சார்? சீக்கிரம் வழி விடுங்க. எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. போ. சார் வாயா. சார் அப்பா சார் சொல்றத கேளுங்க சார். சார் 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 சொன்னா please கேளுங்க சார். சார். சார் சார் என் தம்பி எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான் சார். சார் 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 ஏன் சார் நான் சொல்றது நம்ப இந்த மாட்டேங்கிறீங்க? பாருங்க எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசுங்க. கிடையாது சார். சார் சார் கதிரே. சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு வாட்டி சொன்னா புரியாது. எங்களை கொஞ்சம் வேலை செய்ய விடுங்க. சார் எதுவும் பண்ண முடியாதா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. கோர்ட்லாம் மூவ் பண்ணும். இப்போ இமிடியேட்டா எதுவும் பண்ண முடியாது. பாத்துக்கலாம் சார் டேய் என்னடா கதிர் இது? அப்பா மாமாவோட ஹெல்த் ரொம்ப முக்கியம்ப்பா. அதை தவிர வேற எதை பத்தியும் யோசிக்காதீங்கப்பா. டேய் எனக்கு நீ முக்கியம்டா. உன்னை பற்றி இப்போ நான் யோசிக்காமல் இருக்க முடியும்? எனக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. டேய் தைரியம் வேற. உன்னை எப்படி அப்பா வெளியே கொண்டு போத்துருடா. கவலைப்படாத. ஏப்பா பேசுனதெல்லாம் போதும். முதல்ல வண்டியில ஏறு. நான் போறேன்ப்பா. தைரியம் வேற.